பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. 1857 பெருங்கிளர்ச்சியை மத ரீதியாக பதிவு செய்ய ஆங்கிலேயர்கள் ஏன் விரும்பினார்கள் தாயே? அதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? மகனே, உள்நோக்கத்துடன் கூடிய அந்த காரணங்களை பிறகு சொல்லுகிறேன். மங்கள் பாண்டே என்ற அந்த சிப்பாயின் தீப்பொறி எப்படி இந்த பெருங்கிளர்ச்சிக்கு முதல் அடியாய் அமைந்தது. ஆனால் மங்கள் பாண்டேயை பற்றி பதிவு செய்த பிரிட்டிஷ் வரலாற்றாளர்கள் ஏன் அவனை ஒரு பிராமண சிப்பாய் என்ற அடைமொழியுடன் குறிப்பிட்டார்கள் என்பதையெல்லாம் நீ அந்த நிகழ்வுகளின் மூலம் புரிந்து கொள்வாய். 1857 சிப்பாய்கள் கிளர்ந்து எழுந்ததன் முக்கிய காரணமாக பன்றி பசு கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த வற்புறுத்தப்பட்டதுதான் என்று கூறப்பட்டாலும் சிப்பாய்கள் வெறுப்புற்றதற்கு மேலும் பல வலுவான காரணங்கள் இருந்தன. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கே காலூன்றத் தொடங்கிய தொடக்க காலத்தில் வெள்ளைத்தோல் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் இந்திய சிப்பாய்களுக்கும் இடையே நெருக்கம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டனில் இருந்து ஆங்கிலேய அதிகாரிகளின் மனைவிமார்கள் இந்தியா வரத் தொடங்கினார்கள். கருப்பர்களுடன் தங்கள் கணவன்மார்கள் நெருக்கமாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் அவர்களுக்கிடையே ஒரு விரிசல் ஏற்பட்டது. பாதிரியார்களும் இந்த இடைவெளியை அதிகப்படுத்த தொடங்கினார்கள். சீதாராம் பாண்டே என்ற சிப்பாய் ஒரு நினைவு குறிப்பு எழுதினான். அதில் இந்த விரிசலை குறிப்பிட்டிருந்தான். முன்பெல்லாம் ஆங்கில அதிகாரிகள் சிப்பாய்களுடன் சேர்ந்து நடன நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். ஒன்றாக உணவு அருந்துவார்கள், வேட்டைக்கு செல்வார்கள், விளையாடுவார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எங்கள் அருகில் கூட வருவதில்லை என்று எழுதினான். ஒரு புறம் இன பாகுபாடு காட்டி தீண்டாமை, மதிப்பு குறைவான வகையில் கேவலப்படுத்தும் நிலையில் இந்திய சிப்பாய்களை வைத்திருப்பது, மறுபுறம் சிப்பாய்களை வறுமையின் பிடியில் தள்ளிவிட்டது. இதுதான் பிரிட்டிஷார் அப்போது கையாண்ட வழிமுறைகள். சிப்பாயின் சம்பளம் மாதம் 7 ரூபாய் என்று 1800களிலேயே நிர்ணயிக்கப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த சம்பளம் மாறவில்லை. விலைவாசியோ பல மடங்கு ஏறிவிட்டது. மாமிச உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய இஸ்லாமிய சிப்பாய்கள் கூட தாங்கள் பெற்ற சம்பளத்தில் சப்பாத்தியும் பருப்பும் தான் சாப்பிட முடிந்தது. சிப்பாய்களின் தங்குமிடங்கள் மனிதர்கள் இருக்கவே லாயக்கற்றவையாக இருந்தன. அதனால்தான் இந்த சிப்பாய்கள் முற்றிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திசை திரும்பினார்கள். புரட்சி வெடித்த போது ஏராளமான ஆங்கிலேய படையினரை கொன்று குவித்தார்கள். இந்த புரட்சியில் 50க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் நாடு முழுவதும் ஈடுபட்டார்கள். வடக்கே நானா சாஹேப் பேஷ்வா, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், பீகாரைச் சேர்ந்த பாபு குமர் சிங், தாந்தியா தோபே, ராவ் சாஹப், ராஜா பேனி மாதவ் சிங், பேருவா கட் தளபதி குலாப் சிங், ரூயியா கட் அரசர் லக்கட் ஷா, ஃபைசாபாதைச் சேர்ந்த மௌல்வி அஹமதுல்லா ஷா, நவாப் பாந்தா,
சலாரி மன்னன் உஹேல்கண்ட் தளபதி கான் பகதூர் கான், லக்னோ அரசி பேகம் ஹஸ்ரத் மெஹல், கோண்டா சமஸ்தான மன்னன் தேவி பக்ஷ் சிங். இப்படி எத்தனையோ வீரர்கள் இந்த புரட்சியில் ஈடுபட்டாலும் மங்கள் பாண்டே, பகதூர் ஷா ஜஃபர், நானா சாஹேப் பேஷ்வா, லக்ஷ்மிபாய், தாந்தியா தோபே, இந்த 5 பேர்தான் இந்த போராட்டத்தின் முக்கியமான பாத்திரங்களாக கருதப்பட்டார்கள். அதுவும் ஒரு தீப்பொறியாக அமைந்து விட்டது மங்கள் பாண்டேயின் அந்த செயல். மிக பெரும் செயல்களுக்கு பின்னே ஒரு தொடக்கம் இருக்கும் அல்லவா? எரிய காத்திருக்கும் காய்ந்த பஞ்சு மூட்டைகளில் ஒரு சிறு தீப்பொறி பட்டால் எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ, அப்படித்தான் அமைந்தது அந்த சம்பவம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.